You can also switch on your video. Yes, sir. And I can actually start with this. Let's get started here. இவர் என்ன சொல்றாருங்கிறத எனக்கு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி கூட நீங்க கேட்டுக்கலாம். ஆனா அவர் என்ன சொல்ல வராருங்கிறத எனக்கு சொல்லணும். இது ரொம்ப ஜெனரிக்கான விஷயம் தான். அட் த சேம் டைம் ரொம்ப டெப்தா இருக்கும். அதோட மீனிங் டெப்தா இருக்கும். வேர்ட்ஸ் எல்லாம் ஜெனரிக்கா தான் இருக்கும். லெட்ஸ் லுக் அட். நீங்க ஆடியோவும் கேட்டுக்கலாம், நீங்க வீடியோவும் பார்த்துக்கலாம், ரீடும் படிக்கலாம். ரீடிங்கும் இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்க Okay. வாட்டி பண்றதுனாலும் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் நவ். Starting now. You can't Sure, sir. control the mind with the mind. You want to look to the body to control the mind. So if you're having a hard time controlling your thoughts, your feelings, and emotions, you're feeling triggered, you're feeling like everything's bearing down on you, try to get out of that trap by focusing on particular patterns of breathing, take a cold shower, go for a walk, get some sunshine, do something to shift your physiology so that you can approach that challenge from a different stance. You can't control the mind with the mind. You want to look to the body to control the mind. So if you're having a hard time controlling your thoughts, your feelings, and emotions, you're feeling triggered, you're feeling like everything's bearing down on you, try to get out of that trap by focusing on particular patterns of breathing, take a cold shower, go for a walk, get some sunshine, do something to shift your physiology so that you can approach that challenge from a different stance. You can't. இப்ப அது ஒரு கிளீனா பேசிட்டாரு அவரு. இப்ப வேணும்னா நான் ஆடியோவை கட் பண்றேன், நீங்க படிச்சு காட்டுறீங்களா? அந்த மாதிரி அவரு என்னங்கிறத உங்களால கிராஸ் பண்ண முடியுதா? Sure, sir. இப்ப நீங்க படிங்க, நான் பார்க்குறேன். நீங்க அதை ப்ரொனன்சியேஷன் செக் பண்ணுவேன். உங்களோட பேஸ் எந்த பேஸ்ல நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஒரு இது போயிடுச்சுன்னா, ஒரு ஃப்ரேஸ் போயிடுச்சுன்னா அதை பத்தி ஒரி பண்ண வேணாம். You don't have to worry about it. You focus on the current one. Okay. You can'tனு ஆரம்பிக்குது. இப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க இது. You can't. நான் வந்து இதை கட் பண்ணிக்கிறேன், ஆடியோவை கட் பண்றேன். You can read along. You can read along. I'm going to start now. You can't control the mind with the mind. You want to look body to control the mind. If you have controlling your thoughts, your feeling and emotions, you are feeling like everything bearing and down on. Okay, by focusing on particular patterns of breathing, takes a cold shower and then walk, get some shift your physiology on the. Okay. Don't worry. Don't worry. Okay. இப்ப நான் இது ஒரு 4 வாட்டி 5 வாட்டி நீங்க பண்ணீங்கன்னா அந்த பேஸ்க்கு வந்துடும். Okay. ஃபர்ஸ்ட் வாட்டி தான் இப்படி கஷ்டமா இருக்கும். இப்ப இது ரொம்ப பெரிய கான்செப்டா ரொம்ப கேஷுவலா இந்த சயின்டிஸ்ட் சொல்லிட்டாரு. இப்ப திருப்பி நான் போடுறேன். இந்த வாட்டி யூ வில் டூ மச் பெட்டர் ஜாப். யூ காண்ட். ஸ்டார்ட் நவ். You can't control the mind with the mind. You want to look to the body to control the mind. If you have hard time controlling your thoughts, your feelings and emotions, your feeling is like everything bearing down on you. Try to get out of the trap by focusing on a particular pattern, breathing, takes a cold shower, get a walk, get some time, shift your physiology so that. இப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரிஞ்சுதா? நீங்க அதை புரிஞ்சுது சார். சொல்லுங்க. ரெண்டே வாக்கியத்துல சொல்லிடலாம். என்ன ப்ராப்ளம், எப்படி சால்வ் பண்ணுங்கிறாரு. ஓகே. ஸோ மைண்டை வச்சு நம்மளோட மனசை வச்சு எதை கண்ட்ரோல் பண்ண? மனசை வச்சு மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மனசை வச்சு மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி எப்படி கண்ட்ரோல் பண்ணலாங்கிறாரு. ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ். அதுக்கு முன்னாடி எதை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாங்கிறாரு. பாடியை வச்சு, உடம்ப வச்சு மனசை கண்ட்ரோல் பண்ணலாங்கிறது யோகாவோட பேசிக் டெனட்டே அதான். ரைட். மனசு அலைபாயிர மனசை வந்து உடம்ப வச்சு திருப்பி மனசை அப்ரோச் பண்ணணும். மனசை வச்சு மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா ப்ராப்ளமே மனசு தான். ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிற இடத்த வச்சு பண்ண முடியாது. இது எப்படியெல்லாம் பாடி இது பண்ணணுங்கிறாருங்க. இங்க வந்து ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ், கோல்ட் ஷவரு, ஒரு வாக்கிங் அவுட் சைடு. அதான் என்னது முக்கியமானது, என்னது இது? கோல்டு ஷவருக்கு ஆப்போசிட். கோல்ட் ஷவருக்கு ஆப்போசிட் ஏதோ ஒன்று பண்ண சொல்றாரு. கோல்டுக்கு ஆப்போசிட் ஹார்ட். ஏதோ ஒன்று பண்ண சொல்றாரு.
ஹார்ட் சவர் எடுக்க சொல்றாருங்களா? இல்லை இல்லையே, வேற ஏதோ சொல்றாரு, ஹார்ட்டுக்கு ரிலேட்டடா அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இது இப்போ பாருங்க, ரொம்ப அழகா கேப்சர் பண்ணிட்டீங்க, வெரி நைஸ். பட் இது ஒரு பெரிய விஷயம், பெரிய பிலாசபியா ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வர்றதுக்கு பார்க்குறாரு பாருங்க. ஆல்ரைட், இப்போ நான் அப்படியே ஸ்டார்ட் பண்றேன். யூ you can't control the mind with the mind. You want to look to the body to control the mind. So if you're having a hard time controlling thoughts and feelings, emotions, you are filled, you are triggered, everything bearing down, try to get out of that trap by focusing on particular type of breathing. Take a shower, go for a walk, get sunshine to shift your physiology so that you can approach that challenge from a different stance. ஓகே. ஸோ வந்துருச்சுங்களா? புரியுது. இப்போ நீங்கள் ஃபுல்லாக படிச்சிடலாமா, கொண்டு வந்துடலாமா? ஏன்னா உங்களுக்கு இப்போ ஃபுல் கான்டாக்ட் தெரியும், ஆல்மோஸ்ட் எந்த வேர்டுன்னு தெரியும். அந்த ரிசல்ட்டில் கொண்டு வரும். ஒன்றும் இல்லை, அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே படிச்சிடணுங்கிற ஒரு பெரிய இது வச்சுக்கணும். நீங்கள் ஒரு அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே படிச்சிடணும். இந்த ஸ்க்ரீனில் Sure. மாறிடுச்சுனாக்கா எது மாறினதோ அதை மட்டும் படித்தா போதும். லெட்ஸ் டூ திஸ் ஹியர். ஸ்டார்டிங் நவ். Okay. You can't control the mind with the mind. You want to look to the body to control the mind. If you having a hard time control your thoughts, your feelings and emotions, you are feeling triggered, your feelings like everything bearing down on trying to get out of the trap of by focusing on particular breathing like cold shower for get a walk, get shift to your physiology. டோன்ட் வரி. இது ஏன்னு இப்போ இங்கிலீஷ்காரங்க பேசுகிறப்ப சில வாட்டி புரியாமல் போகிறதுக்கு காரணம் அவங்க வேற விதத்தில் பேசுகிறாங்க, அவ்வளோதான். Rhythm, ஆமா. ரிதம். இப்போ நம்ம வேற நம்ம அவங்கள மாரியே நம்மளாலையும் ஃபாஸ்ட்டாக படிக்க முடியும். ஆனால் அவங்க ஃபாஸ்ட்டாக படிக்கிற வேர்ட்ஸ் வேற, அந்த பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வேற, நம்ம ஃபாஸ்ட்டாக போகிற வேர்ட்ஸ் இல்லை பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வேற. அதனால தான் அந்த கஷ்டம் இருக்குது நமக்கு. அந்த ஈஸ்டர்ன் லாங்குவேஜுக்கும் வெஸ்டர்ன் லாங்குவேஜுக்கும் உள்ள இதுதான். ஆனால் அதே சமயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறது நல்லா புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஆடியோ போடுறேன், எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் ரீடும் பண்ணுங்கள், ஆடியோவும் லிசனும் பண்ணுங்க, ரொம்ப பக்காவாக இருக்கும். அந்த ரிதம் வந்து கவலையப்பட மாட்டீங்க, உள்ளே போயிடும். நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ உள்ளே போயிடும். லுக் அட் திஸ் ஹியர், ஸ்டார்டிங் நவ். You can't control the mind with the mind. You want to look to the body to control the mind. So if you're having a hard time controlling your thoughts, your feelings and emotions, you're feeling triggered, you're feeling like everything's bearing down on you, try to get out of that trap by focusing on particular patterns of breathing, take a cold shower, go for a walk, get some sunshine, do something to shift your physiology so that you can approach that challenge from a different stance. You can't control. இது லைஃப்பில் நம்ம நிறைய வாட்டி பார்த்துருப்போம். ஒரு ப்ராப்ளத்தை ரொம்ப போட்டு மண்டையை உடச்சி ஒரு கோடிங் பற்றியோ ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம், வராது. இடையில ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஒரு டீ குடிச்சிட்டோ இல்லை வெளில போயிட்டு வருவோம், வந்து பார்த்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக சொல்யூஷன் வரும். இல்லை நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. கரெக்ட். அதுதான் அவர் சொல்றாரு. ஏன்னா மனசு வச்சு மனசை டீல் பண்ணக்கூடாதுங்கிறத அவர் சொல்றாரு. உடம்ப தொலைக்க அழைச்சிங்க. அதனால தான் எக்ஸசைஸ், யோகா, அவங்க சொல்ற ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாமே ஒரு குழந்தைக்கு, ஒரு பையனுக்கோ, ஒரு மனுஷனுக்கு பெரிய விஷயம். ஏன்னா மைண்டை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பயன்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் வாலிபால் விளையாடுற ஒரு பையன், அந்த பாலை பற்றியே கண்ணில் இருக்கணும் அவனுக்கு. கண்ணு வந்து பாலை பற்றி, அப்போ கண்ணு பாலை பற்றியே இருக்கிறப்ப மனசு எல்லாமே அந்த உருவப்படுத்துறது. ஸோ வந்து ரொம்ப பெரிய விஷயமா எல்லாருக்கும் சொல்றதுக்கு காரணம் தான். அது ஒரு தியானம் மாதிரி. ஸ்போர்ட்ஸ் இஸ் அ மெடிடேஷன். அந்த மெடிடேஷன் தான் அவங்க சொல்றது. ஸோ இவர் வந்து நியூரோ சயின்டிஸ்ட்டு, ஸ்டான்ஃபோர்டில் படித்தவர், அங்கேயே இப்போ பெரிய ஃபேக்கல்ட்டியாக இருக்காரு. இவருக்கு நோபல் பிரைஸ் எல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவரோட லைஃப் டைத்தில் இவர் வாங்கிடுவாருன்னு நினைக்கிறேன். இவரோட ஒர்க், பாடி ஆஃப் ஒர்க் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே. ஸோ வேரியஸ் ஃபீல்ட்ஸில் உள்ளவங்க இவரை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த சயின்டிஃபிக் பேஸ்டு இதுதான். பட் ரொம்ப ஈஸ்டர்ன் ட்ரெடிஷனுக்கு ரொம்ப க்ளோஸாக நிறைய ஹிமாலயஸ்லாம் வந்து நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ ஈஸ்ட் வெஸ்ட் எல்லாம் ரொம்ப பெரிய இதாக பண்ணியிருக்காரு. பேசிக்காக ஒரு மெடிக்கல் டாக்டர். ஓகே. ஸோ வி வில் சி. இப்போ இவரோடது வந்து நான் எதுக்கு அவ்வளோ போட்டேன்னா, ஒரு டாப் 50s நான் இது பார்த்தோம்னா அவரோட என்டையர் ஒர்க் வந்து நமக்குள்ளே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கிவ் யூ ஒன் மோர். சம் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 1 minute இவ்வளோ சொல்ல முடியுமான்னு இருக்கும்.
நீங்க ஓரளவு பார்க்க முடிஞ்சுதா? அது சில ஷார்ட்ஸ் பார்த்தீங்களா? இல்லை சார், நம்ம இன்னும் மேல இருக்கிறதே தான் இன்னும் பார்த்துட்டு இருக்கோம். ஷூர். இன்னும் இதுக்குள்ள வரல. Phone away for 2 minutes. ஆல் ரைட். Put the phone away for 2 minutes. ஃபோக்கஸ் பெட்டர் வித் திஸ் சிம்பிள் ட்ரிக். இதுதான் ஹெட்டிங்கு. Okay. லுக் தட். நான் வந்து இது கட் பண்றேன். நீங்க அந்த வார்த்தைகள்லாம், அவர் சொல்ற வார்த்தைகள்லாம் ஒரு 10 15 ஷார்ட்ஸ் பார்த்துட்டீங்கன்னா அந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு இப்ப நல்ல பழக்கமாயிடும். லுக் அட் Okay. தட். நான் ஆடியோ இல்லாம போறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். புட் த ஃபோன் அவே ஃபார் 2 மினிட்ஸ்ங்கிறாரு. ரெண்டு நிமிஷம். ஆல் ரைட். ஸ்டார்டிங் நவ். Literally 2 minutes. Just put across the room. Pick a point on a wall. Just try to relax while maintaining visual focus. For 120 seconds on a location. Just sit there and try. What you will find incredible and okay. Bit just a little focus. Okay, everyone. What you will find that in career, traffic ability to read, to study, to listen. Put ஓகே, the phone. டோன்ட் வரி. இப்ப இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம். இதுல வந்து ரெப்பிட்டேஷன் ரிவிஷன் தான். ரிவிஷன் இஸ் த மாஸ்டர் ஆஃப் ஆல் ஸ்கில்ஸ்ம்பாங்க. திறமையிலேயே பெரிய திறமை வந்து ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டதை ரிவைஸ் பண்ணிக்கணும். ரிவைஸ் பண்ணா உங்களுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் வந்து மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம். மைண்டை டூலா யூஸ் பண்றதுக்கு ரிவிஷன் தான் மெயின். நம்ம வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு இது கஷ்டம்னு நினைச்சிடக்கூடாது. 10 வாட்டி பார்த்தா அது கஷ்டமே கிடையாது. இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள ஷார்ட்ஸ் நம்ம ரொம்ப ஈஸியா இது பண்ணிடலாம். அது என்ன சொல்ற, கோல்ட் ஷவரை பத்தி சொல்றாங்க, சன்ஷைன் பத்தி, கோ ஃபார் ஏ வாக்னு சொல்றாங்க. மைண்டால கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறாங்க. இவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஃபுல் கான்செப்ட் எடுத்துட்டோம். இதை ஒரு வாட்டி சொன்னா பத்தாது. 4 or 5 டைம்ஸ். இப்போ பாருங்க, இதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பாயிண்ட் அவர் சொல்றாரு. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஹியர். One second. Sure, sir. Someone is at the door. 1 second. Just hold on. Sure, sir. Now look at this. நீங்க வந்து மீனிங்கை கொண்டு வரணும்னு இல்லை. உங்களோட கோல் என்னன்னா அந்த ஸ்கிரீன்ல போறதுக்கு முன்னாடி அதை படிச்சிடணும். படிச்சிடணும். ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்துடும். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த பேஸ்க்கு நம்ம கொண்டு போய் அந்த வேர்ட்ஸ் எல்லாம், அவங்க சொல்ற வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கிரகிச்சிக்க முடியுமான்னு பாக்குறோம். அவ்வளவுதான். புட் த ஃபோன் அவே ஃபார் 2 minutes. இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. Yeah, you can start now. 1 second. Can you start from the beginning, sir? Yeah. Okay. Put the phone away for 2 minutes. Literally 2 minutes. Just put it across the room. Sit and pick a point on the wall and just try and relax while maintaining visual focus for 120 seconds on a location. You just sit there and try and relax the amount of time that you can focus, that you will find it incredible. A little bit focus training. 3 minutes everyone's okay. You will find that is carriers that put the phone away for 2 minutes. Literally. ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் அதை விட இது ஈஸி தான். ஒன்லி திங் இஸ் ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கிறதுனால அப்படி தோணுது உங்களுக்கு. Put the phone away for 2 minutes. Literally 2 minutes. Just put across the room, sit down, pick a point on the wall, and just try and relax while maintaining visual focus for 120 seconds on your location. Just sit there and try and extend the amount of time that you can focus. What you will find it is incredible and agitating, but just a little bit of focus training for 2 to 3 minutes every once in a while will find that it carries over to a really terrific ability to read, to study, to listen. என்ன சொல்ல வராங்க? புரிஞ்சுதா? என்ன சொல்ல புரிஞ்சது என்னன்னாங்க சார், இப்போ ஃபோனை வந்து ஒரு 2 minutes அவே வச்சுட்டு ஒரு ஃபோக்கஸான ஒரு இடத்த, ஒரு வாலில் ஒரு ஃபோக்கஸான இதை பார்த்து அதையே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம், அதையே மைண்டில் வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரீடிங்கு, லிசனிங்கு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். சூப்பர் சூப்பர். அந்த கோரை பிடிச்சிட்டிங்க. இன்னும் பாயிண்டடாக சொல்லணும்னா, ஒரு பிக்கப் பாயிண்ட் ஆன் த வால். இந்த வால்ல ஒரு பாயிண்ட், ஒரு கடிகாரத்தோட முள்ளு இல்ல கடிகாரத்துல ஒரு பர்டிகுலர் நம்பர் 4 or 5 ஏதோ ஒரு நம்பர், அதையே 120 செகண்ட்ஸ் வந்து பார்க்கணும். வேற எதையும் பார்க்கக்கூடாது. திருப்பியும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மனசை குவிக்கிறதுக்கு
உடல்ல ஒரு பாகத்தை யூஸ் பண்றாங்க. இந்த இடத்துல கண்ணை யூஸ் பண்றாங்க. ம்ஹும். அவ்வளவு. சில வாட்டி மூக்கை யூஸ் பண்ணுவாங்க, மூச்சு யூஸ் பண்ணுவாங்க. சில வாட்டி வாயை யூஸ் பண்ணுவாங்க. சில வாட்டி காது கேட்கறது, காதை யூஸ் பண்ணுவாங்க. ஐம்புலன்களை யூஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு புலனை யூஸ் பண்ணாலும் போதும். பயங்கர ஷார்ப்பா அதை யூஸ் பண்ணா மனசை கொண்டு வந்துடலாங்கிற. ஏன்னா மனசுங்கிறது அவ்வளோ ஒரு மோசமான திங். நம்ம மிஸ் ஹேண்டில் பண்ணிட்டோம்னா அது மோசமான விஷயம். கரெக்ட். நல்லா ஹேண்டில் பண்ணிட்டோம்னா சூப்பரான விஷயம். அவ்வளவுதான். இது ஒரு ஸ்க்ரூ டிரைவர். இது சுத்தியல் மாதிரி தான். சுத்தியலை வச்சு ஆணி அடிச்சு இது பண்ணிக்கலாம். நம்ம நம்ம மைண்ட்லயும் நம்ம மண்டையில அடிச்சா என்ன ஆகுங்கிறது நமக்கு தெரியும். சரி. ஸோ அவ்வளவுதான். அதுதான் அவங்க சொல்ல வர்றது. ஸோ இது வந்து ஈஸ்டர்ன் வேர்ல்ட்ல சொல்ல யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இவர் மாதிரி ஒரு ஆளுங்க ஈஸ்ட் வெஸ்ட்டை ரிசர்ச் பண்ணிட்டு இதுக்காக லைஃபை டெடிகேட் பண்ணிட்டு இவங்க சொல்ல ஒத்துக்குவாங்க. ஸோ இவருக்கு இவ்வளோ பெரிய அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. லுக் அட் திஸ். இப்போ நான் வந்து ஆடியோவோட போடுறேன். ஆடியோவையும் கேட்கணும், லிசனும் பண்ணணும். இப்போ நீங்கள் காதில் கேட்குறீங்க இல்லையா, அந்த காதில் கேட்கறதுனால கண்ணில் பார்த்து ஒரே இதில் 2 புலனை கண்ட்ரோல் பண்ணுறதுனால உங்கள் ஃபோக்கஸ் அப்படியே இருக்கும். ஒரு புலனை ஆட் பண்ணுறீங்க, ரைட்? இப்போ நார்மலாக படிக்கிறப்ப ரீடிங்கில் வந்து நீங்கள் இதுதான் பண்ணுறோம். ரீடிங் வித் லிசனிங் பண்ணுறப்ப இன்னொரு புலன் வந்துடுது. அப்போ ஃபோக்கஸும் வரும். ஃபோக்கஸ் வர்றதுனால அந்த கான்சென்ட்ரேஷன் வர்றதுனால நீங்கள் கிராஸ் பண்ணிடுவீங்க. கிராஸ்பிங் பவர். லெட்ஸ் லுக் அட் திஸ் ஸ்டார்டிங் நாவ். அப்படியே நீங்கள் லிசனும் ரீடும் பண்ணணும். அவ்வளோதான். ரீடிங் வந்து மனசால பண்ணணும். லிசனிங் வந்து காதால பண்ணுறீங்க. காது, மனசு. Put the phone away for 2 minutes, literally 2 minutes. Just put it across the room, sit down, pick a point on the wall, and just try and relax while maintaining visual focus for 120 seconds on a location. You just sit there and try and extend the amount of time that you can focus. What you'll find is it's incredibly boring and agitating, but just a little bit of focus training for 2-3 minutes every once in a while, what you'll find is that it carries over to a really terrific ability to read, to study, to listen. இப்ப ரொம்ப தெளிவா புரியுமே. ரொம்ப தெளிவா புரியும். சோ நீங்க அது அந்த பாக்குறப்ப சொல்லுங்க. பாக்குறப்ப உங்களுக்கு நிறைய போர் அடிக்கும், நிறைய அஜிடேட் ஆவீங்க. அந்த 2 நிமிஷம் எப்படா போகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா வந்து அந்த 2 மினிட்ஸ் 2 or 3 மினிட்ஸ் வந்து ஒன்ஸ் இன் அ வைல் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் வந்து நான் நல்லா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ தட் யூ கேன் ரீட் அண்ட் லிசன் அண்ட் தென் எவ்ரிதிங் யூ கேன் டு இட். அவ்வளவுதான். இவ்வளவுதான். அது 25 மினிட்ஸ்க்கு ஒரு இடம் இந்த 2 மினிட்ஸ் பண்ண சொல்றாங்க. அது பொதுவா இப்போ என்னன்னா சார், இப்போ அவங்க பேசுறப்போ அது பார்த்தா ஸ்லோவா போற மாதிரி இருக்குது. எஸ், அதுதான் மேஜிக். இப்ப நீங்க கண்டுபிடிச்சிங்க பாத்தீங்களா? அவங்க பேசுறப்ப ஏன் தெரியுங்களா? நீங்க இன்னொரு பெரிய ஹெல்ப் இருக்கு. கண்ணு வழியா நீங்க ரீட் பண்றீங்க, பெரிய சப்போர்ட் இருக்குது. காது வழியா கேக்குறீங்க. இது 2 புலனும் இது பண்றப்ப மேக்ஸிமம் 10x சொல்லுவாங்கல்ல. 10x ஆர் 1 + 1 is not going to be 2. 1 + 1 could be 10 or even 5. It cannot be 2. It might be much more than 2. அந்த 2 தான் ஃபீல் பண்றீங்க நீங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். அழகா கேப்சர் பண்ணீங்க. இதுதான் பண்ணணும். நீங்க சப்டைட்டில் இது பண்ண. நான் சின்ன வயசுல இருக்கப்ப என்ன பண்ணுவோம்னா, எனக்கு ஐ ஸ்டில் ரிமெம்பர் 81, 82 6th 7th எல்லாம் படிக்கிறப்ப அந்த சண்டே ஆஃப்டர்நூன் 1:30 to 4:30 அவார்ட் மூவிஸ் போடுவாங்க. சண்டே ஆஃப்டர்நூன் அவார்ட் மூவிஸ். கொரியன் மூவி, நாட் கொரியன், பெங்காலி மூவி, அஸ்ஸாமீஸு, தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி எல்லாமே வரும். வாரம் ஒரு லாங்குவேஜ் இருக்கும். இதெல்லாம் அவார்டு என்னன்னா எல்லாத்துலேயும் சப்டைட்டில் இருக்கும். ஏன்னா வெவ்வேறு லாங்குவேஜுங்கிறதுனால. அப்போ என்ன பண்ணுவோம்னாக்கா அதை படிப்போம், படிக்கிறது எழுதுறது. அது எதெல்லாம் படிக்க முடியுமோ படிச்சிருவோம். சில வாட்டி ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறப்ப எழுதிடுவோம். ஏன்னா நீங்கள் சொல்ல அந்த ரிதம் தான். அது மாதிரி ஏகப்பட்ட மூவிஸ் பார்த்தோம். அதில் என்ன ஆச்சுன்னா மூவிஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தது. அப்புறம் படிக்கிறது ரீடிங்கில் வரும், அப்புறம் லிசனிங்கில் வந்து ஏகப்பட்டது. ஏன்னா அந்த புலன்களை யூஸ் பண்ணுறது தான் எல்லாமே இருக்கு. குறிப்பாக நீங்கள் கண்ணை யூஸ் பண்ணுறீங்க, ஒரு மூக்கு, ஒரு வாய், அப்புறம் வந்து வாயினா பேசுறது, மூக்குனா ப்ரீத்திங், கண்ணுனா பார்க்கறது, நீங்கள் இது காதுனா கேட்கறது. இவ்வளோதான். நீங்கள் இப்போ இது பண்ணது நீங்கள் ரீடிங் லிசனிங் பண்ணுறப்ப பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு பாருங்க. ஆமாம். இன்ஃபேக்ட் ஸ்லோவாக பேசுகிற மாதிரி கூட இருக்கும் அவரு. ஆமா, எனக்கு அதான். இப்போ அவர் பேசுறப்ப ஸ்லோவா இருக்கு, ஆனா நம்ம படிக்கிறப்ப ஏன் அவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆகுறோம் அப்படிங்கிறது தான். ஏன்னாக்கா நம்ம ரிதம் மிஸ் பண்றோம். நம்மளோட ரிதம் வேற, அவங்க ரிதம் வேற.
நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வேற. சரி, அவங்க வந்து இந்த கிராமர் வேர்ட்ஸ் எல்லாம் சொன்னேன் இல்லையா, இந்த இட்டியாசு இசு வாசலும் பயங்கர ஃபாஸ்ட்டாக பிரிச்சிருவாங்க. நம்ம எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுப்போம். ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்குறப்ப எதுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டியதோ அதுக்கு குறைச்சலாக கொடுப்போம், எதுக்கு குறைச்சலாக கொடுக்க வேண்டியதோ அதுக்கு அதிகமாக கொடுத்துருவோம். ஏன்னா ஈக்குவலாக கொடுப்போம். கரெக்ட். அதனால தான் எல்லாத்துலேயும் பாதி கிராமர் வேர்ட்ஸு பாதி ஃபங்க்ஷன் வேர்ட்ஸ் வரும். இப்போ நம்ம அவங்க கிராமர் வேர்ட்ஸ் பயங்கர ஃபாஸ்ட்டாக போவாங்க, நமக்கு தெரியாது. ஆனால் ஃபங்க்ஷன் வேர்ட்ஸ் நிதானிச்சு பண்ணுவாங்க. நமக்கு ஆனால் அந்த அளவு டைம் கொடுக்க மாட்டோம். நம்ம இன்னும் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த 2 ஷார்ட்ஸ்லேயே ஐடியா வந்திருக்கும். அந்த ஷார்ட்ஸை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டஃப்பான விஷயம் பண்ணுறோம். ஒரு டஃப்பான விஷயம்னா அவங்களோட சேர்ந்து ரீட் பண்ண வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரீடிங் பண்ணுறோம், பயங்கர டஃப்பாக இருக்குது. 2வது வாட்டி ரீடிங் பண்ணுறப்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளே வருது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளே வர்றப்ப ரீடிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அப்புறம் லிசனிங் பண்ணுறோம். லிசனிங் ரீடிங் பண்ணுறப்ப அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் அதிகம் வருது. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் வர்றப்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது அண்டர்ஸ்டாண்டிங்கால மட்டும்தான் இந்த டயத்தை நீங்கள் கடக்க முடியும். இந்த டைம்ங்கிறது நம்மள ஒரு வழி பண்ணிடும். ஏன்னாக்கா நம்ம ரிதம் வேற, அவங்க ரிதம் வேற. எகெயின் நம்ம டைம் கொடுக்குற வேர்ட்ஸ் வேற, நம்ம டைம் கொடுக்காத வேர்ட்ஸ் வேற. அவங்க வேற மாதிரி பண்றாங்க. நம்ம எல்லாத்தையும் ஒரே தராசுல பார்ப்போம். அப்படி பார்க்க முடியாது, இங்கிலீஷ்ல பார்க்க முடியாது. லெட்ஸ் லுக் அட் த நெக்ஸ்ட் ஒன். இது ஒன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அப்புறம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க எல்லா இதையும் பார்த்துட்டு ஒரே கல்ல 2-3 மாங்காய் மாதிரி அது லேர்ன் பண்ணுவோம், ரீட் பண்ணுவோம், ரைட் பண்ணுவோம், லிசன் பண்ணுவோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம், நாலேஜ் வச்சுக்குவோம், ஏகப்பட்டது. லுக் அட் திஸ். நான் அதுல ஒரு ஆர்டர் படியே போட்டிருக்கேன். ஆர்டர் படியே நான் போட்டிருக்கேன். இந்த ஆர்டர் படி நீங்க பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். போக டஃப்பானது, கான்செப்ட் டஃப்பா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி இவ்வளவு ஷார்ட்ஸ் பண்ணிருக்கிறதுனால அந்த கான்செப்ட் ஈஸியா தெரியும். லெட்ஸ் லுக் அட் திஸ். Children that ஓகே, இப்போ சில்ட்ரன் தட்னு ஆரம்பிக்குது. நான் ஃபர்ஸ்ட் ஆடியோ கட் பண்றேன். இந்த கஷ்டமான விஷயத்தை ஃபர்ஸ்ட் முடிஞ்ச அளவு நீங்க பாருங்க. முடிஞ்ச அளவு வார்த்தையை படிக்க முடியுதான்னு பார்ப்போம். மீனிங் கொண்டு வர வேணாம். நீங்க 2வது 3வது வாட்டி படிக்கிறப்ப மீனிங் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் வாட்டி படிச்சுன்னுங்கிற ஒரே இதா இருக்கணும். ஸ்டார்டிங் நவ். ஆடியோ கட், கட்டிங் ஆஃப். Children that sleep in the room that have a night light and dim likely develop a நீங்க படிக்கிறது மட்டும் தான் பார்க்கணும். நீங்க மீனிங்கையும் மைண்டுக்குள்ள ஓட விடுறீங்க. மீனிங் மைண்டுக்குள்ள ஓட விடுறது எனக்கு தெரியுது. Can we start from the beginning? Yeah, I'm going to start again. வேர்டை மட்டும் தான் படிக்கணும். Okay. Children that sleep in rooms that and night light and dim lights much more will likely to develop myopia, nearsight. Conversely, light that sleep in every dark rooms. Okay. Lights much okay significantly. Don't worry. ஃபர்ஸ்ட் வாட்டி அப்படிதான் இருக்கும். இதே நீங்க 5 வாட்டி படிச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ நீங்க படிங்க. அந்த வார்த்தையை வந்து இந்த வாட்டி நீங்க மீனிங்காக பார்க்க வேணாம். நான் இருக்கிற வார்த்தையை படிச்சிடணும். வேர்ட்ஸை நான் படிச்சு முடிச்சிடணும். ஏன்னா எழுத்து கூட்டி நம்ம படிக்கிறோம், ஃபாஸ்டா போறோம், வேற லாங்குவேஜ், ரிதம் வேற, ஆடியோ கிடையாது. ஃபர்ஸ்ட் வாட்டி பண்றோம். இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜோட பண்றப்ப ஃபர்ஸ்ட் வாட்டி அப்படிதான் இருக்கும். நீங்க ஒரு 5 நிமிஷத்துல இதை மாஸ்டர் பண்ணுவீங்க பாருங்க. அந்த குவாலிட்டி 5 மினிட்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா மாஸ்டர் பண்ணுவீங்க. இதுவும் ரொம்ப சூப்பரான ஒரு கான்செப்ட் தான். நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான். வீட்டில் நம்ம அப்பா அம்மா ஈஸ்டர்ன் வேர்ல்ட்ல சொன்னது தான். அவர் அவ்வளவு தூரம் படிச்சு அதை சொல்றாரு, அவ்வளவுதான். இது எல்லாமே நம்ம தாத்தா படி சொல்லி கொடுத்தது தான். லெட்ஸ் ஸ்டார்ட் நவ். Children that sleep in rooms that have a night light and dim lights are much more likely to develop myopia, nearsight. Conversely, children that sleep in night dark rooms so that either lights or a complete black, much lower, significantly lower probability of ஒன்றும் இல்லை. அவங்க வந்து மயோபியா பத்தி, நியர் சைட்டட்னஸ் பத்தி ஒரு அழகா சொல்றாங்க. இது நம்ம கிராமத்துல வீட்டில் நம்ம கிட்ஸா இருக்கிறப்ப நம்மளை சுத்தி உள்ளவங்க ஏதோ ஒரு வகையில சொன்னதுதான். ரைட், நான் ஒரு வாட்டி படிக்கிறேன். இப்ப நான் படிக்கிறத லிசன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவர் படிக்கிறத அவர் பேசுறத லிசன் பண்ணுங்க. அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள வந்துட்டு இது பண்ணலாம். லெட்ஸ் லுக் அட் திஸ். Children that sleep in rooms that have a night light or dim lights are much more likely to develop myopia, nearsightedness. Conversely, children that sleep in very dark rooms
So either very dim night lights or a complete black, they have a much lower, statistically speaking, a significant lower probability of developing myopia nearsightedness. எவ்வளவு அருமையா சொல்லிட்டாரு பாரு. அவ்வளவுதான். ஒரு வார்த்தை கூட கூட இல்ல குறைச்சல, கரெக்டா சொல்லிட்டாரு. என்ன சொல்ல வர்றாரு இப்ப நான் படிச்சதை நீங்க லிசன் பண்ணீங்க, அப்புறம் படிச்சு நீங்க மைண்ட்ல படிச்சீங்க, ரைட்? என்ன சொல்ல வர்றாரு கோர்வையா 2 வாக்கியத்துல சொல்லுங்க. ஓகே, ஸோ இப்போ 2 வாக்கியம்னா டார்க் ரூம்ல தூங்கணும்னா நமக்கு இந்த மயோபியா ப்ராப்ளம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வெரி குட் வெரி குட். மயோபியானாக்க விஷன் கிட்ட பார்வை. கிட்ட பார்வை ஏன் இல்ல, எதனால சொல்றாரு? எப்ப கிட்ட பார்வை பிரச்சனை வருது? மோஸ்ட்லி வந்து வெளிச்சத்துல தூங்குறப்போ, சூப்பர். அதாவது நைட் லைட் போட்டுக்கிட்டு இல்லைன்னா வந்து வேற ஏதாச்சும் வெளிச்சத்துல தூங்கக்கூடாது. இதே நம்ம விஸ்டம், நம்மளோட ஈஸ்டர்ன் ட்ரெடிஷன்ல விஸ்டம்ல சொல்லுவாங்க, வீட்லயே இல்லையா லைட் ஆஃப் பண்ணிட்டு இது பண்ணணும். அப்படியே இருந்தாலும் 0 வாட் பல்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த காலத்துல, அதை மட்டும் போட்டுக்கணும். சுத்தமா இருட்டா இல்லைன்னாலும் முழுமையா வந்து வெளிச்சத்துல தூங்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. மெயினா அந்த நியர் சைட்டட்னஸ் தான். ஏன்னா வெளிச்சத்திலே இருந்துட்டு அப்புறம் வெளிச்சம் இல்லாம இருக்கிறப்ப ஒண்ணுமே தெரியாம போயிடும். அதே மாதிரி இருட்டுக்கு பழகிட்டோம்னா, கண்ணு பழகிட்டோம்னா கொஞ்சம் இருட்டுனாலும் நம்ம சமாளிச்சுக்குவோம். அதுதான் இது நம்ம கிராமத்துல சொல்றதுதான். இதை மயோபியாங்கிற நியர் சைட்டட்னஸ்ல வந்து தெளிவா சொல்றாரு. இப்ப நான் ஆடியோவும் போடுறேன், அதுக்கப்புறம் நீங்க படிங்க, எவ்வளவு ஈஸியா இருக்கும்பா. இப்ப நீங்க மனசுல ரீட் பண்றீங்க, காதால கேட்க போறீங்க. You are going to do 2. You are going to use 2 organs starting now. Children that sleep in rooms that have a night light or dim lights are much more likely to develop myopia, nearsightedness. Conversely, children that sleep in very dark rooms, so either very dim night lights or complete black, they have a much lower, statistically speaking, a significantly lower probability of developing myopia, nearsightedness. Children that sleep in இப்ப படிச்சலாமே, எவ்வளவு தெளிவா புரிஞ்சது பாத்தீங்களா? கரெக்ட். அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும், அதை பத்தி பேசணும், அதை பத்தி ரீட் பண்ணணும், ரைட் பண்ணணும், அதை பத்தி நிறைய விஷயம் பண்ணணும். அப்புறம் இவரை பத்தி இப்ப 2 ஷார்ட்ஸ் இவரோட பார்த்துட்டோம். இவர் எந்த வார்த்தை எப்படி யூஸ் பண்ணுவாருங்கிறது ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இது மாதிரி தான் டிப்பிக்கலா ஒரு ஒரு ஆள், ஒரு நேட்டிவ் பர்சன் இப்படிதான் பேசுவார், ரைட்? ஸோ இப்போ பாருங்க, நான் வந்து ஃபுல்லா இது பண்ணிக்கலாம். நீங்க படிச்சு காட்டுங்க எனக்கு. ஸ்டார்டிங் நாவ். Okay. Children that sleep in a room that have a night light or dim light are much more like to develop a myopia nearsight. Conversely, children that sleep in very dark rooms or either in a dim light or the complete black, they have a much lower, significant lower probability of. சூப்பர். அவ்வளவுதான் வந்துருச்சு பாருங்க. எவ்வளவு இப்ப அது வந்து கான்வர்ஸ்லி, மாறாக கான்வர்ஸ்லி. படிக்க கூடாது, கான்வர்ஸ்லி. ஓகே. கன்வர்ஸ்ங்கிறது இது பண்றது அதே வார்த்தை, ரெண்டும் ஒரே மீனிங் தான். ரெண்டு ஒரே ஸ்பெல்லிங் தான், மீனிங் இல்ல. CONVERESC, இது ஹோமோகிராஃபாங்க. கன்வர்ஸ் படிச்சா உரையாடுறது. அந்த கான்வர்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா மாறாக. எப்படி ப்ராஜெக்ட் இல்லைங்களா, அப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட், அது மாதிரி கான்வர்ஸ்னா மாறாக, கன்வர்ஸ்னா உரையாடுறது. கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா, பாருங்க. கன்வர்ஸ் வந்து நவுனா மாத்திரப்ப கான்வர்சேஷன் வந்துருச்சா? கண்டெஸ்ட் வெர்ப், ரைட்? அது நவுனா மாத்திக்க கான்டெஸ்ட். வா, எப்படி வருது பாத்தீங்களா? இதுதான் வந்து ஹோமோகிராஃப். ஸ்பெல்லிங் ஒன்னா இருக்கும், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வேறையா இருக்கும், சில வாட்டி மீனிங் வேறையா இருக்கும். பாருங்க, கன்வர்ஸ், கான்வர்சேஷன், கான்வர்ஸ். ஸோ இது இருக்கு. என்னோட ஹோமோகிராஃப்ங்கிற ஒரு ஃபுல் வீடியோவில் போட்டிருப்பேன். ஸ்பெஷல் ஹோமோகிராஃப்ஸ்ன்னு போட்டு இதில் போட்டிருப்பேன். கான்வர்ஸ் போட்டிருப்பேன். இது பெஸ்ட் என்னன்னா, அவர் படிக்கிறப்ப கான்வர்ஸ்லின்னு அழகாக சொல்லுவார். கான்டென்ட்டுப்பாங்க. இந்தியாவில் வந்து கண்டென்ட்டுப்போம், அது கண்டென்ட்னு சொல்லக்கூடாது. கான்டென்ட் நல்லா இருக்கா, அது கான்டென்ட் நல்லா இருக்கா, யூடியூப்ல போடுறதுக்கு கான்டென்ட் நல்லா இருக்கா, இன்ஸ்டாகிராம்ல கான்டென்ட் இருக்கா, சோஷியல் மீடியாவில் போடுறதுக்கு கண்டென்ட்ல. இப்போ அந்த வார்த்தையை மட்டும் பாருங்க, எவ்வளோ அழகாக கான்வர்ஸ்லின்னு படிப்பார் பாருங்க. Light or dim lights are much more likely to develop myopia, nearsightedness. Conversely, எவ்வளவு தெளிவா சொல்றாங்க. கன்வர்ஸ்லி இல்ல, கான்வர்ஸ்லி. இது வந்து
ஃபுல்லாக ஒரு இதை சொல்லிட்டு அதுக்கு ஆப்போசிட் ஒன்று சொல்ல போறாரு. அதனால கான்வர்ஸ்லின்னு சொன்னேன். ஸோ இப்போ 3 ஷார்ட்ஸ் வந்துடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டிங்கன்னா இந்த லிசனிங் ப்ராப்ளம் இருக்காது. லிசனிங் ப்ராப்ளம் இல்லைன்னால போதும், ரீடிங்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா ரீடிங்கை விட லிசனிங் கஷ்டம். Correct. ரீடிங் கூட நம்ம அந்த வார்த்தையை வச்சு படித்து புரிஞ்சுக்கலாம். அந்த வார்த்தையை வச்சு சரி நமக்கு இப்படி தான் உச்சரிக்கிறோம், அவங்க அப்படி உச்சரிப்பாங்க போட்டுருக்காங்க. ஆனால் லிசனிங் வந்து உச்சரிப்பு பேஸ் பண்ணியிருக்கு. ரீடிங் இல்லாமல் வெறும் லிசனிங் பண்ணுறப்ப இன்னும் கஷ்டமாக இருக்கும். ரீடிங் பண்ணிட்டு ரீடிங்கோட சேர்த்து லிசனிங் பண்ணுறப்ப அந்த ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் மட்டும் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா வரும். லெட்ஸ் டூ ஒன் மோர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு நாமளே ரீட் பண்ணுறோம், 2-3 டைம் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லிசன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து ரீடிங் அண்ட் லிசனிங் 2மே எஸ், பண்ணுறோம். அது ரீடிங் அண்ட் லிசனிங் பண்ணுறப்ப கோயில் பிரசாதம் மாதிரி அவ்வளோ சுவையாக இருக்கும். இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டமான்னு இருக்கும். ஏன்னா ரீடிங் லிசனிங்க்கு முன்னாடி அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு ரீடிங் தான். அந்த ரீடிங்கில் வந்து எப்படின்னா நம்மளால படிக்க முடியுதா, அந்த வார்த்தையை புரிஞ்சுக்க முடியாதுக்கு முன்னாடி ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான் இப்போ மெயினாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் போக போக தான் வரும். நம்ம எடுத்தோட லிசனிங் கொடுக்கறத விட ரீடிங் கொடுக்குறப்ப கண்ணால் பார்க்குறோம் இல்லைங்களா, அப்புறம் மனசால படிக்கிறோம். அது 2 விஷயம் ஒரே சமயத்தில் பண்ணுறோம். அப்போ முடிஞ்ச அளவு கிராஸ் பண்ணி இதுவே 4 வாட்டி பெருசாக நீங்கள் வந்து 4 வாட்டி படிச்சிங்கனாலே வந்துடும். ஃபர்ஸ்ட் வாட்டி தான் நீங்கள் தடுமாறுவீங்க. அந்த கவர் பண்ணணும், அந்த ஸ்க்ரீன் டயத்துக்குள்ளே கவர் பண்ணணும்னு. ஆனால் ஒன்ஸ் கவர் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது கையில் ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். லெட்ஸ் லுக் அட் த நெக்ஸ்ட் ஒன். If we are going to feel motivated. ஸோ நான் ரீட் பண்ணட்டுங்களா சார்? ரீட் பண்ணலாம். டோபமைன் ஒரு ஐடியா இருக்கா? டோபமைன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களா? டோபமைன் அது என்னன்னு பார்க்கலாம். இந்த இதுலேயே புரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த ஷார்ட்ஸ்லேயே புரிஞ்சிடும் உங்களுக்கு. கேள்விப்படலான்னு புரிஞ்சிடும். லெட்ஸ் லுக் அட் திஸ். டோபமைன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஸ்லீப்பிங்க்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயங்களா? இல்லை, டோபமைன்ங்கிறது வந்து பொதுவாக என்னன்னா ஒரு உந்து சக்தியை வந்து கிரியேட் பண்ற ஒரு கெமிக்கல் பாடிக்குள்ளேயே அது வந்து ஜென்ரேட் ஆகும். இப்ப பாருங்க, உந்து சக்தினா சில பேருக்கு வந்து சினிமா பார்க்கறது பிடிக்குதுன்னு வச்சுங்க. ரஜினிகாந்த் படம் பிடிக்குது, இன்னைக்கு கூலி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா டோபமைன் லெவலு இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஷோவே போய் பார்க்கணும் அப்படின்னு படம் ஃபுல்லா உட்காரவே மாட்டாங்க, நின்றுட்டு விளையாண்டு ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க டோபமைன் லெவல் வந்து மேல போகுது. ஒரு ஆர்வம், அது டோபமைன் லெவல் வந்து நமக்கு நல்லா இருந்ததுன்னா நான் சோம்பேறித்தனமா இருக்க மாட்டோம், நம்ம வேலையை நல்லா பண்ணிக்குவோம், போய்க்கும் வந்துக்குவோம். சில பேர் அவருக்கு ஒரு ரஜினிகாந்த் ஃபேனா இருக்காரு, ரஜினிகாந்த் வந்து கால் பண்றாரு, உங்க வீட்டுக்கு வந்து உன்னோட ஒரு 1 hour பேசுறேன்பா அப்படிங்கிறாரு. எப்படி இருக்கும் இந்த பையனுக்கு? ரொம்ப எக்ஸைட்டடா 1 hour உலகத்தை எல்லாத்தையும் மறந்துடுவாப்ல. என்ன பேசு, அதுதான் டோபமைன் லெவல் எங்கேயோ போயிடும் லைஃப்ல. அது மாதிரி டோபமைன் லெவல் வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்றப்ப இருக்கும். அந்த லெவலை மெயின்டைன் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறது தான் அது டோபமைன். அதான் ஒரு ஐடியா கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். பட் வி வில் சி. இது படிக்கிறப்ப இவரோட லெவல்ல பேசுறப்ப நல்லா இருக்கும். லெட்ஸ் லுக் அட் திஸ். ஸ்டார்டிங் நவ். ஃபர்ஸ்ட் ட்ரை டு ஹவு டு இன்க்ரீஸ் டோபமைன் லெவல். எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும்? பண்ணா அப்படி பண்றதுனால என்ன பிரயோஜனம்? நம்ம வந்து எப்பயுமே விழிப்புணர்வோட இருப்போம், எப்பயுமே கான்சியஸ். தூக்கம் நல்லா தூக்கம் வரும். அது மாதிரி தூங்கிட்டோம்னா நல்லா முழிப்பு வரும். முழிச்சிருக்கப்ப நல்லா கான்சியஸோட இருப்போம். லெட்ஸ் லுக் அட் திஸ். ஸ்டார்டிங் நவ். If we are going to feel motivated at all, we are going to have a healthy level of baseline significant amount of quality sleep, night in addition, double base level of dopamine, sunlight morning. So you want to try possible so minutes on a clear day, minimum to 20 to 30 minutes. Cloudy day minutes. Okay. Don't worry. ஃபர்ஸ்ட் வாட்டி அப்படிதான் தாங்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் வாட்டி, 2வது வாட்டி ஒரு வாட்டி படிச்சுட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நமக்கு என்ன உள்ள வந்து புரிஞ்சிட்டோம்னா அப்புறம் அவங்க என்ன பேசினாலும் நம்மளால வந்து கொண்டு வர முடியும். லெட்ஸ் லுக் அட் திஸ். வி ஆர் ஸ்டார்டிங். நான் வந்து அதை படிக்கிறேன், எப்படின்னு பாருங்க. நான் படிக்கிறப்ப நீங்க கொஞ்சம் லிசன் பண்ணுவீங்க, அங்கேயும் பார்ப்பீங்க. ரைட்? நீங்க மனசு யூஸ் பண்றீங்க, கண்ணை யூஸ் பண்றீங்க, காதை யூஸ் பண்ண போறீங்க, நிறைய விஷயம் பண்றீங்க. லெட்ஸ் லுக் அட் திஸ். ஐ எம் ஸ்டார்டிங் நவ்.
if you're going to feel motivated at all, we are going to have a healthy level of baseline dopamine. So how do you achieve a healthy baseline level of dopamine? Those are going to be getting sufficient amounts of quality sleep each night. In addition to that, nutrition no doubt plays a role in your baseline level. Dopamine, the third thing is sunlight, morning sunlight. In particular, want to try and use sunlight as early in the day possible. 5 to 10 minutes on a clear day, minimum 10 to 20 minutes on a cloudy day, minimum 20 to 30 minutes on a very overcast day. Minimum fourth on the list to be the movement exercise of varying kinds, resistance training, cardiovascular, that does increase levels of dopamine. Wow. Okay. So 4 பாயிண்ட் சொன்னாரு டோபமைனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. எவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு பாப்போம். நீங்க quality of sleep, quality of sleep. ஸ்லீப் வெரி குட். அப்புறம் காலையில வந்து அதுக்கு சன்லைட்ல முன்னாடி ஸ்லீப்புக்கு அப்புறம் ஒண்ணு சொன்னாரு. சரி பரவாயில்ல, நீங்க எவ்வளவு ரீகலெக்ட் பண்ணீங்களோ அது மட்டும் சொல்லுங்க. ஸ்லீப் அப்புறம் அப்போ சன்லைட்ல வந்து சன்லைட் சொன்னாரு. அதுல மூணு கேட்டகரி சொன்னாரு. வெரி குட். ஆமா. அப்புறம் அதுல வந்து 3 கேட்டகரி வந்து, அதாவது கிளவுடியா இருந்துச்சுன்னா 20 to 30 மினிட்ஸ், ஓவர் காஸ்டா இருந்துச்சுன்னா 30 to 40 மினிட்ஸ் அந்த மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து குவாலிட்டி ஆஃப் எக்ஸசைஸ். ஓகே, ஸோ ரெகுலர் பேசிஸ்ல எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளால வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இந்த 3 சொல்லிட்டீங்க, இடையில ஒண்ணு மட்டும் தான் விட்டீங்க. பரவாயில்ல, ரொம்ப அருமையா கேப்சர் பண்ணீங்க. பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா கேப்சர் பண்ணிட்டீங்க. நான் படிச்சேன், அங்க ரீடிங் இருந்தது, நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி உங்களை ரீட் பண்றப்ப அவ்வளவு கஷ்டமா இருந்த ஒரு விஷயம் நீங்க 75 to 80% கேப்சர் பண்ணிட்டீங்க. இன்னொரு வாட்டி நான் லிசனிங்கோட போடுறேன். லிசன், நீங்க அந்த 4வது இடையில ஏதோ ஒண்ணு விட்டதை பிடிச்சிடலாம் நீங்க. ரைட். ஓகே சார். Now I'm going to, you can read, listen, starting now. If we are going to feel motivated at all, we are going to have a healthy level of baseline dopamine. So how do we achieve a healthy baseline level of dopamine? Those are going to be getting sufficient amounts of quality sleep each night. In addition to that, nutrition no doubt plays a role in your baseline level of dopamine. The third thing is sunlight, morning sunlight in particular. You want to try and view sunlight as early in the day as possible, 5 to 10 minutes on a clear day, minimum 10 to 20 minutes on a cloudy day, minimum 20 or 30 minutes on a very overcast day, minimum. Fourth on the list is going to be movement, exercise of varying kinds. It can be resistance training, it can be cardiovascular training. That does increase levels of dopamine. If we are going to feel motivated, ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு பாருங்க. எதை விட்டு ஏதோ நியூட்ரிஷன் தான் மெயின் பிளே பண்ணுது. டயட் என்ன வாய்க்குள்ள போகுதுங்கிறது அவ்வளவுதான் சொல்ல வர்றாரு. வெரி குட், வெரி குட், சூப்பர். சோ அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நியூட்ரிஷன், அத பேஸ் பண்ணி நியூட்ரிஷன்ல ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷனுக்கு முன்னாடி ஒன்னு இருந்தது, ஸ்லீப், அப்புறம் நியூட்ரிஷன், அதுக்கப்புறம் வந்து சன்லைட் வந்து ஏர்லி மார்னிங் பாக்குறது. சன்லைட் அது மூணாவது வந்து சன்லைட். நீங்க சன்லைட்டை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? சன்லைட்ல உட்கார்ந்துருக்கிறது இல்ல, வெளில வந்து நடக்கணும், பார்க்கணும். ஓகே, அது என்னன்னா எதுக்குன்னு அவரு சொன்னா, ஓவர் காஸ்ட்னா 30-40 நிமிஷம், கிளியர் டேனா 10 நிமிஷம் போதும், கொஞ்சம் கிளவுடியா இருக்குன்னா 20 நிமிஷம் அப்படின்னாரு. அதெல்லாம் அழகாக கேப்சர் பண்ணிட்டீங்க. ஃபோர்த் வந்து எக்ஸசைஸ், யோகாவா இருக்கலாம் இல்லை எக்ஸசைஸா இருக்கலாம். ஏன்னா இந்த எக்ஸசைஸுங்கிறது ஸ்போர்ட்ஸு, எக்ஸசைஸு, யோகா இதெல்லாம் ஒரே கேட்டகரியில் வந்துருக்குது. பாடி ஆக்டிவேட் பண்றோம், அது மைண்ட் வழியா போகுது அப்படின்னு. இது ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இது பண்ணாலே போதும். ஆமா, குறிப்பா அதுல ரொம்ப முக்கியம் சன்லைட் ரொம்ப முக்கியங்கிறாங்க. மார்னிங் சன்லைட் ரொம்ப முக்கியங்கிறாங்க. அதுல உள்ள நமக்குள்ள பேசிக் பிரச்சனை எல்லாமே தீர்ந்துருங்கிறாங்க. அது அந்த 6:30 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாது. நைட்டு ஈவினிங் 6:30 மணிக்கு மேல ஃபுட்டு எதுவும் உள்ள போயிடக்கூடாதுங்கிறாங்க. அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்றாங்க இல்லைங்களா? காலைல ஏந்திரிச்சோன்னே சூரிய பார்த்துடணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த கெமிக்கல் அது உள்ள போனாலே நம்ம உடம்பு இதாயிடுது. அவ்வளோ நேச்சுரலான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. எந்த சப்ளிமெண்ட்டும் இதுக்கு ஈடாகாதுங்கிறாங்க. வெரி குட். இப்போ நீங்க படிச்சு காட்டுறீங்களா எனக்கு? ஷூர் சார். வெரி குட். Starting now you can do it. Starting now. If you are going to feel motivated at all, we are going to have a healthy level of baseline dopamine. How we achieve the high level of dopamine? Those going to get sufficient amount of quality sleep each night. In addition to the nutrition, double place level of dopamine, morning sunlight with a particular when you are possible
5 to 10 minutes on a clear day, and then minimum 10 to 20 minutes on the cloudy days, and then minimum 20 to 30 minutes on the cast day. The fourth one is the motivated exercise, strength, cardio. cardiovascular. You got it. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆல்மோஸ்ட் வந்துருச்சு அது. Nutrition, no doubt, plays a role in your baseline level of dopamine. The third thing is sunlight, morning sunlight in particular. You want to try and view sunlight as early in the day as possible, 5 to 10 minutes on a clear day, minimum 10 to 20 minutes on a cloudy day, minimum 20 or 30 minutes on a very overcast day, minimum. Fourth on the list is going to be movement, exercise of varying kinds. It can be resistance training, it can be cardiovascular training. That does increase levels of dopamine. If we are going... ஸோ இப்போ இவர் தைரியமாக இவரோட ஷார்ட்ஸு இதெல்லாம் நிறைய இதில் வந்து போக போக மெடிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவார். அந்த மெடிக்கல் டேர்ம்ஸுக்கும் உடனே சொல்லுவார். மெடிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதை அப்படியே டிஃபைனும் பண்ணுவார். அந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் இருக்குன்னு நம்ம பயந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் அவர் வந்து எல்லாருக்கும் லேமன், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அதை தமிழ்படுத்துவார், அதை ஆங்கிலப்படுத்துவார். குறிப்பாக இப்போ நம்ம ஒரு இது பார்க்க போகிறோம், ஒன்று பார்த்துருவோம். வாவ், இவ்வளோ பெரிய விஷயமா, இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டாரு அப்படின்னு. ஸோ இதே ரமண மகரிஷி சொன்னாங்க அது ஒத்துக்க மாட்டாங்க. பட் இவர் சொன்னா ஒத்துக்குவாங்க. அப்போ ரமண மகரிஷி இதுதான் சொல்ல போறாரு, ரைட்? ஸோ இப்போ ஜே கிருஷ்ணமூர்த்தின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜேகே கேள்விப்பட்டிருக்கேன். ஜே கிருஷ்ணமூர்த்தி அதான் சொல்லுவார், ஓஷோவும் அதான் சொல்லியிருக்காரு. இவங்க எல்லாமே இதுதான் சொல்லுவாங்க. பட் இவர் சொன்னாக்கா வெஸ்டர்ன் வேர்ல்டில் ஒத்துக்குவாங்க. ஏன்னாக்கா அந்த காலேஜ்ல, பெரிய காலேஜ்ல டிகிரி வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வெளிநாடு அப்படிங்கறதுனால நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இவர் நோபல் பிரைஸ்க்கு இவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் லைஃப் டைத்துல வாங்கிடுவார். இப்ப என்னன்னா, இப்ப நம்ம அப்படி பார்த்தா ரமண மகரிஷிக்கு எத்தனை வாட்டி கொடுத்துருக்கணும் நோபல் பிரைஸ், ரைட்? லெட்ஸ் லுக் அட் திஸ். When you told me this, I was like, whoa, that's super valuable. We all need to know about this. Yes. So Miss Edson was my second grade teacher. I remember something she told us, and it's truly something that shapes me every day. And she said, if something feels too hard to start, it just means that the first step isn't small enough. And so the way I play around with it now, even in my own writing, is, okay, I have to write a new article. And I'm like, I can't do that. Okay, so I'm in I can't mode. Okay, if something is in I can't mode, if it feels too hard, I hear her voice. It just means the first step isn't small enough. So I'll make it literally, I'll just make it smaller. I'm going to write a page today. And then often I'm like, I can't do that. Okay, smaller. A paragraph. No. And I literally do it until, and some days it's a word. That's very actionable. When you told me this, I was like, whoa, that's super. இப்போ பாருங்க, இப்போ 3-4 ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இந்த லேடி என்ன பேசுறாங்கிறது ஓரளவு புரிஞ்சுக்க முடிஞ்சது பாத்தீங்களா? கண்டிப்பா. என்ன உங்களுக்கு இந்த கோர் கிடைச்சது, இதுல சொல்ல முடியுமா? கோர் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அது ஒரு ஸ்மால் திங்ல ஸ்டார்ட். அதாவது நம்மளால பண்ணவே முடியாது, ஐயோ இப்போ நம்ம ஒரு ஆர்டிக்கல் எழுதுறோம் அப்படின்னா வந்து நம்மளால பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா, ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் ஒன் லைன், ரெகுலர் பேசிஸ். சூப்பர். ஒரு பேராகிராஃப், ஒரு லைன், அப்புறம் கடைசி இன்னொன்னு சொன்னாப்ல, ஒரு 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 பேராகிராஃப் பண்ணுங்க, ஒரு பேஜ் பண்ணுங்கன்னாப்ல, அப்புறம் ஒரு பேராகிராஃப், அப்புறம் ஒரு லைன், கடைசியாக இன்னொன்று சொன்னாப்ல. அது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து எல்லாருக்கும் உத்வேகத்தை கொடுக்க பண்ணிடலாம். நம்ம ஒரு ரைட்டர் ஆயிடலான்னு தோணும். ஒரு நாளைக்கு ஒரு வேர்டு எழுதுங்கன்னாப்ல, கடைசியா ஒரு வேர்டு கூட, ஒரே ஒரு வார்த்தை. நிச்சயம் அது நம்ம எல்லாராலையும் பண்ண முடியும்னு. அந்த ஒரு வார்த்தை எழுதிட்டு ஒரு மாசம் 30 வார்த்தையை போட்டு 30 வார்த்தையை அப்படியே கோத்து ஒரு பேராகிராஃப் பண்ணிடலாம். அந்த ஃபர்ஸ்ட் தான் கஷ்டங்கிறாரு. இப்ப நம்மளே ஃபர்ஸ்ட் இதை ரீட் பண்றது எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உள்ள போனதுக்கு, ஜோனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் வந்திருக்கு. ஸோ இது அந்த லேடி பேசுறது இன்னொரு வாட்டி கேட்கலாம். இப்ப பாருங்க, உங்களுக்கு நீங்க யூ காட் இட், மோஸ்ட் ஆஃப் இட் வந்துருச்சு. ஸோ ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸா ஒர்க் பண்ணிருக்கீங்க நீங்க இதுல. லுக் அட் திஸ், ஸ்டார்டிங் நவ். When you told me this, I was like, whoa, that's super valuable. We all need to know about this. Yes. So Miss Edson was my second grade teacher. I remember something she told us, and it's truly something that shapes me every day. And she said, if something feels too hard to start, it just means that the first step isn't small enough. And so
the way I play around with it now, even in my own writing, is okay, I have to write a new article. And I'm like, I can't do that. Okay, so I'm in I can't mode. Okay, if something is in I can't mode, if it feels too hard, I hear her voice. It just means the first step isn't small enough. So I'll make it literally, I'll just make it smaller. I'm going to write a page today. And then often I'm like, I can't do that. Okay, smaller. A paragraph. No. And I literally do it until, and some days it's a word. That's very actionable. When you told me this, I was like, அவ்வளவுதான் whoa, முடிஞ்சது that's பார்த்தீங்களா? எவ்வளவு ஷார்ட்ஸ் எவ்வளவு குயிக்கா போச்சு பாத்தீங்களா? ஏன்னா அது உள்ளுக்குள்ள போய் கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு முனைப்புல இருக்கிறதுனால அந்த ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷன் இருக்கு. அது இல்லாம நான் சொன்ன ஒரே கல்ல 4-5 மாங்காங்கிற மாதிரி அவங்க பேசுறதெல்லாம் புரியுது, அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரியுது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுனால அடுத்தாப்புல என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியுது. தெரிஞ்சது. ஸோ இப்போ எல்லாமே தெளிவா வந்துருச்சு. ஸோ இது ஒரு பெரிய லெசன். நிறைய பேருக்கு ரைட்டர்ஸ் பிளாக்கும்பாங்க, எழுதணும்னு நினைப்பாங்க, எழுத மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்படிதான் சொல்லுவாங்க, ஒரு வார்த்தையால் ஆரம்பி, அடுத்த 1 ஹவர்ல ஒரே ஒரு வார்த்தை தான், ஆனா முக்கியமான Same for me, sir. I have a lot of content that I have in my mind. ஓகேங்களா? சூப்பர் சூப்பர். என்ன அப்படின்னா வந்து அது உட்காந்து எழுதுறதுக்கு ஓகே நம்ம எதாவது தப்பாக டைப் பண்ணிடுவோமோ, நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, நமக்கு டைம் இல்லையோ, நாம் எழுதுனா எல்லோரும் படிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கு. ஸோ அதை இன்னும் எழுதாமல் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கேன். டெஃபினட்டா இப்போ நான் இந்த வீடியோஸ்லாம் பண்ணேன், ஒரு 1000க்கு மேலே ஷார்ட்ஸ் பண்ணேன். வாசு தான் ஹெல்ப் பண்ணார் எனக்கு. என்னன்னா ஸ்கிரிப்டை ரெடி பண்ணணும். எனக்கு அந்த கிளாஸை ஏகப்பட்ட வாட்டி எடுத்துட்டு பண்ணேன். அந்த ஹோமோகிராஃப்னு நான் ஆயிரக்கணக்கான ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ஹோமோகிராஃபில். ஏன்னா ஒவ்வொரு பேட்சுக்கும் நான் எடுக்கிறப்ப எடுப்பேன். எதுவுமே மெட்டீரியல் கையில் வச்சுக்க மாட்டேன், அப்படியே கேஷுவலாக எடுத்துருவேன். காரணம் என்னன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் வீடியோவில் போகிறப்ப வாசு ஒன்று சொன்னார், நீங்கள் என்னன்னாலும் பேசுங்க, எல்லாம் பண்ணுங்க, ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னாரு. அப்புறம் ஸ்கிரிப்ட் எழுதி எல்லாம் பண்ணோன்னே அது பயங்கரமான ஒரு இது கொடுத்தது. இத்தனைக்கும் நோட்ஸ் மாதிரி தான் எடுப்போம். அவரே ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் நார்மலாக பேசின பிறகு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு நான் பேசுனதே எனக்கு வித்தியாசமாக இருந்தது. நல்லா டிஃப்ரென்ஸ். அந்த ஸ்கிரிப்டே பார்க்கல, ஆனால் ஸ்கிரிப்ட் ப்ராசஸ் எழுதுறோம் பார்த்தீங்களா, அப்போ உள்ளுக்குள்ளே நிறைய போகுது நமக்கு தெரியாமலே. அப்புறம் ஸ்கிரிப்ட் அப்படியே வச்சுட்டு திருப்பி பேசுகிறப்ப வேற மாதிரி வருது. ஆக்டர் கமலஹாசன் சொல்லிட்டே இருப்பாப்புல, ஸ்கிரிப்ட் எழுதாமல் நான் வந்து ஃப்ளோருக்கு வரமாட்டேன். நான் டைரக்டரை கால் பண்ணி ஸ்கிரிப்ட் உன் சைடில் ஸ்கிரிப்ட் வச்சிருக்கியா, என் சைடில் நான் வச்சிருக்கேன், நீ வந்தாதான் நான் வந்து போய் உட்காருவேன். ஸ்கிரிப்ட் எல்லாம் இப்போ கமல் எழுதின ஸ்கிரிப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். 50 வருஷம் வச்சு கூட அந்த இது பார்க்கலாம், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். வாசு சொன்னது அப்படிதான். நீங்கள் தெரியும், நீங்கள் எதுவுமே இல்லாமல் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். இதுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கிங்க, அதை ரெஃபர் பண்ண வேணாம். அந்த ப்ராசஸ் தான், அந்த ப்ராசஸ் பயங்கர முக்கியம். அது கையில் வச்சுக்கலாம், வேற யாருக்காவது கூட கொடுக்கலாம் படிக்கிறதுக்கு, நீங்கள் கூட யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை பண்ணிடணும் அப்படிங்கிறது. ஏன்னா மைண்டு அவ்வளோ பெருசாக ஆப்ரேட் ஆகுது. ஏன்னா மென்டலாக ரன் த்ரூ பண்ணுறோம் இல்லைங்களா, இது இப்படி தான் பேச போகிறோம், இதுதான் வார்த்தை வருதுன்னு. அப்புறம் இதை ரெஃபர் பண்ணாமலே அதை பேசுகிறப்ப இன்னும் ஃப்ளூயண்ட்டாக வரும். இப்போ நம்ம இது மாதிரி தான் ரீடிங் மட்டும் கொடுத்து பயங்கர கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணுறோம். அப்புறம் ரீடிங் லிசனிங் எல்லாம் வந்துடுது, ஏன்னா முன்னாடியே வாக் த்ரூ பண்ணிடும். இவங்க பேசுறது எவ்வளவு ஈஸியா புரிஞ்சது, ரைட்? ஒன் மோர் வி வில் டூ ஒன் மோர் ஆன் திஸ். நம்ம திரும்பி இப்ப இவரே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் இல்லாம பண்ணிருக்க மாட்டாரு, ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பாரு, அப்புறம் ஒரு கேஷுவலா பண்ணியிருப்பாரு. ஏன்னா எப்படி ஒரு எல்லா பாயிண்ட்ஸும் வரிசையா சொல்றாரு பாருங்க, இது ஒரு பாயிண்ட், இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு. அது நிறைய வாட்டி அவர் நடத்திருக்கணும், எழுதியிருக்கணும், இல்லாத ஒரு வாட்டி நான் அது ஸ்கிரிப்ட் பண்ணிருக்கணும். ஸ்கிரிப்ட் இந்த ஆர்டர் மாறக்கூடாதுன்னு போட்டிருக்கேன். நீங்க அந்த ஆர்டர் படியே நீங்க போல ஒரு 10 இது நீ பார்த்துருங்க. ஒரு 10 பார்த்துட்டாலே பாக்கி எல்லாம் பார்க்கணும்னு தோணும். இன்னொன்று வந்து அதை பேஸ் பண்ணி அதோட எக்ஸ்டென்ஷனாக தான் இருக்கும். சன்லைட்னா மாறவே போறது இல்லை, சன்லைட்னு எல்லா ஏரியாலும் வந்துகிட்டே இருக்க போகுது. I tend to wake up some. ரைட். வேக்கப் பத்தி உள்ளது அப்படியே டைரக்டா இது பண்ணுவோம். நீங்க எவ்வளவு ஈஸியா அதை புரிஞ்சுக்கலாம்னு பார்க்கலாம். Sometime around 6 a.m., 6:30, and I write down the time in which I woke up. The second thing I do after I wake up is to get into forward ambulation, which is just nerd speak for taking a walk. I make sure that the walking is done outdoors because I also want sunlight in my eyes. Getting sunlight in your eyes first thing in the morning is absolutely vital to mental and physical health. We get back, I force myself essentially to drink at least 16 and most days 32 ounces of water. I also put a little bit of sea
sea salt in the water. And I also drink my athletic greens, which is compatible, at least for me, with fasting. So I don't eat anything until about 11 a.m. or 12 noon. I purposefully delay my caffeine intake to 90 minutes to 120 minutes after I wake up. Next, I would do a 90-minute bout of work. You'd be amazed how much you can get done in 90 minutes if you are focused. After I've finished a bout of work, this 90-minute bout of work, I do some form of physical exercise for about an hour. I tend to wake up sometime. இப்போ பாருங்க, நிறைய விஷயம் அவரோட மார்னிங் ரொட்டீன் பற்றி சொன்னார். இன்னொரு வாட்டி பார்த்துக்குவோம், இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம். நீங்கள் மென்டலாக நோட் எடுத்தாலும் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்ற, அடுத்தது என்ன, அடுத்தது என்னன்னு கொண்டு வருவோம். I'm around 6 a.m., 6:30, and I write down the time in which I woke up. The second thing I do after I wake up is to get into forward ambulation, which is just nerd speak for taking a walk. I make sure that the walking is done outdoors because I also want sunlight in my eyes. Getting sunlight in your eyes first thing in the morning is absolutely vital to mental and physical health. We get back, I force myself essentially to drink at least 16 and most days 32 ounces of water. I also put a little bit of sea salt in the water. And I also drink my athletic greens, which is compatible, at least for me, with fasting. So I don't eat anything until about 11 a.m. or 12 noon. I purposefully delay my caffeine intake to 90 minutes to 120 minutes after I wake up. Next, I would do a 90-minute bout of work. You'd be amazed how much you can get done in 90 minutes if you are focused. After I've finished a bout of work, this 90-minute bout of work, I do some form of physical exercise for about an hour. I tend to wake up sometime around. இப்போ எனக்கு சொல்லுங்க, எதெல்லாம் கேப்சர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார், அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன? ஸோ காலையில் வந்து 6 ஆர் 6:30க்கு அவர் வந்து வேக்கப் பண்ணுவார். எந்திரிச்ச வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் எந்த டைமுக்கு எந்திரிச்சாரு அப்படிங்கிறத நோட் பண்ணிடுவார். நோட் பண்ணிவிட்டு வெளியே வந்து இமீடியட்டாக வந்து அவுட் சைடு வாக் வந்து போயிடுறாரு. சூப்பர். ஃபார்வர்ட் ஆம்புலேஷன். ஃபார்வர்ட் ஆம்புலேஷன் நடக்கிறது, முன்னோக்கி நடக்கிறது. வெரி குட். ஃபார்வர்ட் ஆம்புலேஷன், வெரி குட். இப்போ இந்த இடத்துல எனக்கு கொஸ்டின் மட்டும் சார். இப்போ வந்து இவர் வந்து எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடக்கிறாரா, எந்திரிச்சு வந்து டைம் நோட் பண்ணி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நடந்துடுறாரா? இல்ல, ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிட்டு தான், ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு தான், பல்லு விளக்கிட்டு இது பண்றது, அது முடிச்சுட்டு தான். முடிச்சுட்டு அவுட் சைடு ஒரு வாக் போகிறாரு. வாக் போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு 16 to 32 ounce வாட்டர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி குடிக்கிறார். ஓகேங்களா? எஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட காஃபியை வந்து எந்திரிச்சதுக்கப்புறம் 90 to 120 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அவர் வந்து எடுக்கிறதுக்காக வெரி குட். எடுத்துக்கிறார். 2 hours கழிச்சு தான் காஃபைனே உள்ள போகுது. உள்ள போகுது. தண்ணி போயிடுது. அதுக்கு முன்னாடி தண்ணி போகுது, அதுக்கு முன்னாடி சன்லைட் கண்ணுக்குள்ள போயிடுது. சன்லைட் கண்ணுக்குள்ள போயிடுது, தண்ணி அவுட் சைட் போகிறப்ப சன்லைட் படுது, கண்ணுக்குள்ளே போயிடுது. அடுத்து வந்து வந்து தண்ணி குடிக்கிறாரு. தண்ணி குடிக்கிறப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ஹெல்த்தி ட்ரிங்கை பற்றி பேசுகிறாரு, க்ரீன் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அத்லெட்டிக் ரேஞ்ச் அது என்னன்னு பார்ப்போம், இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க, ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 90 மினிட்ஸ் ஒர்க் பண்ணுறாரு, ஆஃபீஸ் ஒர்க் ஃபுல் ஃபோக்கஸ்டில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதாவது நம்ம ரொம்ப நாள் பண்ணணும்னு நினைக்கிற ஒர்க்கை 60 நிமிஷத்துல பண்ணி முடிச்சிடலாமா? அவர் என்ன சொல்றாருன்னா, 60 நிமிஷத்துலேருந்து 90 நிமிஷத்துக்குள்ள இவ்வளோ வேலை பார்க்க முடியுமா? ஏன்னா அந்த புலத்துக்கு கொண்டு போயிடுறாரு. வாவ்! ஒரு புக்கோட ஐடியாவே சில பேருக்கு 1 hourல கிடைச்சிடும். அந்த புக்கை எப்படி எழுதணும்னு. அதுதான் அவர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த 1 மணி நேரத்துல இல்லை 1.5 மணி நேரத்துல இல்லை 2 மணி நேரத்துக்கு அவர் 1.5 மணி நேரம், 90 நிமிஷம், 90 மினிட்ஸ். அந்த 1.5 மணி நேரத்துல இவ்வளோ வேலை செய்ய முடியுமாங்கிறது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கு, ஃபோக்கஸ் பண்ணி வச்சிடுறாங்க. குறிப்பாக தண்ணி, சன்லைட்டு, அவங்க சொல்றது அந்த ட்ரிங்க்ஸ், அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் கடைசி எப்படி முடிக்கிறாரு? அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸசைஸ். வெரி குட், வெரி குட். எக்ஸசைஸ் பண்ணலாம். ரைட். இப்போ பாருங்க, ஒன்று ஒன்றா பார்க்கலாம், ஸ்லோ பண்ணி பார்க்கலாம். Around 6 a.m., 6:30, and I write down the time in which I woke up. அது பொதுவாக எழுதுறதுக்கு காரணம் என்னங்கிறது வந்து அது முதல் ஷார்ட்ஸில் சொன்னார் பாருங்க, அது மைண்டுக்குள்ளே போயிடும். எழுதிட்டிங்கன்னா எப்பயுமே 6 to 6:30 எப்பயுமே இருக்கும். அது எழுதணுங்கிற நினைப்பு வந்துடும். டைரி எழுதுற மாதிரி எழுதணும்னு நினைப்பு வந்துடும். அப்போ அது அந்த ஆக்ஷன் ஃபாலோ ஆகும். ரைட்டிங் அப்புறம் ஆக்ஷன். Second thing I do after I wake up is to get into forward ambulation. Forward ambulation, முன்னோக்கி நடக்கிறது. Which is just nerd speak for. Nerd speak, அது ரொம்ப ரொம்ப nerd speakனாக்கா கேஷுவலாக சொல்றது. கேஷுவலாக சொல்லணும்னாக்கா நேர்டெல்லாம் எப்படி இருப்பாங்க, போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறது, போகிற போக்கில் சொல்கிறது.
or taking a walk. I make sure ஃபார்வர்டு ஆம்புலேஷனுக்கு இன்னொரு பேரு வாக்கு நடந்துவது. ஆம்புலேட்னு நடக்கிறது, ஃபார்வர்டுன்னு நடக்கிறது சொல்றேன் அப்படிங்கிறார். ஐ ஐ மேக் ஷூர் that the walking is done outdoors அவுட்டோர்ஸ் அது வெளியில தான் இருக்கணும். because I also want sunlight in my eyes. பாருங்க போன வாட்டி சன்லைட்டை பத்தி பேசுறாரு போன ஷார்ட்ஸ்ல. இப்ப குறிப்பா சன்லைட்டை ஐவ நம்ம பார்க்கணும், கண்ணுக்குள்ள போகணுங்கிற, உடம்புக்குள்ள Correct. போகணுங்கிறது ஒண்ணு, கண்ணு வழியா உடம்புக்குள்ள போனா இன்னும் நல்லதுங்கிறார். Getting sunlight in your eyes first thing in the morning is absolutely vital to அப்சல்யூட்லி வைட்டல், அப்சல்யூட்லி ரொம்ப ரொம்ப முக்கியம். mental and physical health. We get மென்டல் பிசிக்கல் ஹெல்த், மைண்டையும் உடம்பையும் பாடியையும் மனசையும் ஒருங்கிணைக்கிறதே சன்லைட்டுங்கிறார். சன்லைட் ஒருங்கிணைச்சிருதுங்கிறார். எவ்வளவு பெரிய விஷயத்த கேஷுவலா சொல்றாரு பாருங்க. இததான் நம்ம ஆளுங்க சொன்னாங்க. ஈஸ்டர்ன் வேர்ல்ட்ல அப்ப சொன்னது சூரிய வெளிங்கிறது எவ்வளவு ஆதவன் அப்படிங்கிறது. get back. I force myself essentially கெட் பேக் போயிட்டு வந்தோடனே to drink at least Force 16 myself and most days essentially 32 ounces of water. I அத 16 இல்லைன்னா 32 ounce வாட்டரோட அளவு சொல்றாரு. also put a little bit of sea salt in the water. அது உப்பையும் போட்டுக்கிறாரு. And I also drink my athletic greens, which is அத்லெட்டிக் கிரீன்ஸ். லெட்ஸ் லுக் அட் தட். bit of sea salt in the water. And I also drink my athletic greens. அத்லெட்டிக் கிரீன்ஸ் அது ஏதோ அவங்க ரெக்கமெண்ட் பண்ண ஏதோ ஒன்று சாப்பிட்றாரு. அது which is compatible, at least for me, with fat. அது அவரோட ரொட்டீன்ல டயட்டுக்கு ஏதோ சொல்லியிருக்காங்க. இவரே ஒரு டாக்டருங்கிறதுனால fasting. So I don't ஸோ அவரு இந்த இன்டர்மீடியட் பாருங்களேன் 11 மணி வரலும் சாப்பிட இல்லைங்கிறதுனால அந்த ட்ரிங்க்ஸை குடிக்கிறாரு. அத்லெட்டிக் கிரீன்ஸுங்கிறது குடிக்கிறாரு. ஐ டோன்ட் eat anything until about 11 a.m. or 12 noon. I 11 to 12 தான் நான் சாப்பிடுறேன். purposefully delay my caffeine intake to 90 minutes to 120 minutes after I wake up. அது அது ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ்க்கு நான் வந்து கேஃபைன், அது எல்லாரும் சொல்றது தான். குடிச்சிடக்கூடாது, காஃபி டீயை குடிச்சு. ஆனால் இந்தியாவில் எடுத்தோடனே ஏந்திரிச்சோடனே பெட் காஃபின்னு குடிச்சிடுறாங்க. அதில் Correct. கஃபைன். Next, I would do a 90-minute bout of work. 90 minutes. I would do 90 minutes of work. You would be. பார்த்தீங்களா, பி இங்கே வந்திருக்குதா, you would be. ஸோ 90 minutes வந்து ஒர்க்கு நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த ஒர்க்கை 90 minutes நான் பண்ணுவேன் காலையில். Be amazed how much you can get done in 90 minutes if you are focused. After I ஏன்னா அந்த ஃபோக்கஸ் வந்துடுதுங்கிறது தான் அவர் சொல்றாரு. சன்லைட்ல அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. திரும்பி வந்து தண்ணி குடிச்சிட்டு கஃபைன்லாம் குடிக்காம 90 நிமிஷம் ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணுவேன். அதுல தான் ஏகப்பட்ட வேலை நான் பண்ணுவேன். காலையிலேயே முடிஞ்சிடுது. finished a bout of work, this 90-minute bout of work, I do some form of physical exercise அந்த 90 நிமிஷம் முடிஞ்ச உடனே நான் எக்ஸசைஸ்க்கு போயிடுவேன். for about an hour. அது ஒரு 1 hour. I tend to wake up sometime around 6 a.m., 6. எவ்வளோ ஈஸியா முடிஞ்சிச்சு பாருங்களேன். அவர் என்ன சொல்றாருங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிச்சு. இந்த கோல்டு ஷவர் வந்து ரொம்ப முக்கியமா சொல்றாங்க. ஷவர் வந்து நம்ம குளிர்ந்த தண்ணியில தான் வந்து குளிக்கணுங்கிறது. அது ஒரு மெடிடேஷனுக்கு ஈக்குவலுங்கிறாங்க. Okay. நம்ம ஒரு சன்லைட்டை பார்க்குற அளவுக்கு கோல்டு ஷவருங்கிறது அவ்வளோ முக்கியங்கிறாங்க. ஸோ Okay. இவர் இது எல்லாத்தையுமே நீங்கள் இதை நான் ஒரு 59 60 ஒரு 60 ஷார்ட்ஸுக்கு மேலே போட்டிருப்பேன். சில ஷார்ட்ஸ் டெலிபரேட்டாக வேண்டான்னு விட்டுருக்கேன். பட் இந்த ஷார்ட்ஸ் போதும்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டர்லேயே பாருங்க, உங்களுக்கு வந்து வந்துடும். Sure, sure. நான் எடுத்து பார்த்துறேன் சார். ரைட். ஸோ இதில் ஏன்னா இந்த ஸ்கிரிப்டிங் தான் ரொம்ப முக்கியம். அகெயின் இப்போ அவர் ஸ்கிரிப்டை சொல்கிறாரு இல்லைங்களா, நம்ம முடிஞ்ச அளவு கிராஸ் பண்ணிடணும். படிக்கிறதுல கிராஸ் பண்ணுவோம், லிசனிங்கில் பண்ணுவோம். ஒன்று அந்த மொழியோட அழகியலுக்காக பார்க்கணும், எவ்வளோ அழகாக அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு. இன்னொன்று வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணணும். ஒன்று அழகு, இன்னொன்று புரிஞ்சுது. ரெண்டுமே நடக்கும். இப்போ நான் இதே ஸ்டைலில் நீங்கள் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு ரீட் மட்டும் விட்டு பாருங்கள், எல்லா வார்த்தையும் நமக்கு தெரிஞ்ச வார்த்தையாக தான் இருக்குதா அப்படின்னு. அது கான்வெர்ஸ்லின்னு ஒரு வார்த்தை, ஃபார்வர்ட் ஆம்புலேஷன். இது நீங்கள் இந்த 50 ஷார்ட்ஸையும் பண்ணுறப்ப நிறைய வேர்ட்ஸ் வரும். அப்புறம் டோப்பமைன்லாம் ரொம்ப கேஷுவலாக வந்துடும். நம்ம எல்லாருமே பேசலாம் டோப்பமைன் லெவலை பற்றி அவங்க பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அப்படி வரிசையாக சொன்னார் பாரு. பின்னாடி உள்ள ஷார்ட்ஸுக்கு அந்த ஷார்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பார்க்கலாம். நம்ம தேர்ஸ்டே நம்ம இது பண்ணலாம். சாரி, தேர்ஸ்டேல சாட்டர்டே இது பண்ணலாம். நான் இந்த வீடியோ அனுப்புகிறேன். அவங்க கலையும் இதை பார்க்க சொல்லுங்கள். Sure, sir. I will ask her to do it. பார்த்துட்டு நம்ம சாட்டர்டே மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். ஐ வில் see you on. Thank you so much, sir. So happy Independence Day. Thank you.
Yeah, happy Independence Day, sir. That's tomorrow, right? டுமாரோ ஆகஸ்ட் 15. Yeah, August 15th. Happy Independence Day. அப்புறம் இன்னொரு நாள் சாட்டர்டேவும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இங்கே ஹாலிடே தான், நேஷனல் ஹாலிடே தான் அது. Okay. ஸோ 2-3 நாள் எல்லாமே லாங் வீக்கெண்ட் மாதிரி எல்லாமே இருக்குது. I'll see you on Saturday. Okay, sure, sir. Thank you so much, sir. Thank Have you. a good evening. Bye. Yes, have a nice day.